ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில 18+ சீன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் கூட இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 8. டார்லிங் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு சுகாசா கேட்கவும் ஆவியஸாக லவ் தான் பண்ணுறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்படி கேட்டுட்டு அவள் திடீர்னு விண்டோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்பா. ஏன் திடீர்னு அவ அப்படி பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ கனாமி கிட்ட கேட்கறான். சில பேர் ஆர்ட்டா பார்ப்பாங்க, சில பேர் அதை ஒரு பெயிண்ட் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நீயும் உன் வைஃப் ஏன் அப்படி பண்றாங்கறத ஒழுங்கா நீ பார்க்க மாட்டேங்கிற. இப்போ ஒரு பூனையை எடுத்துக்கோ, அது திடீர்னு உங்ககிட்ட பாசங்க நம்ம தள்ளி போக ஆரம்பிச்சதுன்னா நீ என்ன பண்ணுவ? அச்சோ பூனை ஏன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லி அதுக்கான ஒரு அட்டென்ஷன் கொடுப்ப. ஆனா வைஃப்க்கு நீ அந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு வா கேட்கவும், டார்லிங் நீங்க என்ன லவ் பண்றீங்களான்னு சுகாசா கேட்கவும், நம்ம ஹீரோ லேப்டாப்ல வேலையை பார்த்துக்கிட்டே லவ் பண்றேன் அப்படின்னு வார்த்தையில மட்டும் சொல்லவும், இந்த மாதிரி நீ ஜஸ்ட் வார்த்தையில சொல்றது மூலியமா மட்டும் எதுவும் மாற போறது இல்ல. ஒரு பூனை வாங்கிட்ட அட்டென்ஷனை எதிர்பார்க்கிற மாதிரி தான் உன் வைஃப் உங்ககிட்ட அட்டென்ஷனை எதிர்பார்ப்பா அப்படின்னு கனாமி சொல்றா. ஒருவேளை அவளுக்கு அது தொந்தரவா இருந்திருக்குமோ, அதனாலதான் நான் அவர்கிட்ட அதிகமா கேட்கறது இல்ல. பட் இந்த மாதிரி விஷயங்களை நாசாவை தவிர்த்து வேற யாரு என்கிட்ட சொல்ல போறா அப்படின்னு சொல்லி சுகாசா யோசிக்கிறா. நம்ம ஹீரோ உடனே அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். எக்ஸாம்பிளுக்கு என்னையவே எடுத்துக்கோ, ஐ லவ் யூங்கிற வார்த்தையை என்கிட்ட பல பசங்க சொல்லுவாங்க. அவங்கள நான் ரிஜெக்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜாச்சும் கத்துக்கிடணும். ஆனா சுகாசாக்கு அந்த மாதிரி இல்ல. அவ எதிர்பார்க்கறது உன் ஒருத்தங்கிட்ட இருந்து மட்டும்தான். அவ ஒரு பூ மாதிரி வார்த்தைகளால உன் பாராட்டுகளை வச்சு அவளை நீ எப்பவோ தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அந்த பூ வாடி போயிரும் அப்படின்னு சொல்லி கனாமி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. அடிக்கடி என் அன்பை வெளிப்படுத்தணும், அவளை பாராட்டணுமா, ஆனா அதுக்கு சரியான சுச்சுவேஷன் டைமிங் எல்லாம் வரணும்ல. அவ எப்பவுமே கியூட்டா தான் இருக்கிறா, எப்படி எல்லா நேரமும் அவளை பத்தி அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? பட் இதுக்கு நான் ஏதாச்சும் யோசிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீ தான் ரொம்ப கியூட்டா இருக்க சுகாசா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. இல்ல அந்த மாதிரி நான் பண்ணா அவ என்ன கிரிஞ்சுன்னு தான் நினைப்பா. சம்மந்தமே இல்லாமையா அவங்க கூட கம்பேர் பண்றேன்னு யோசிப்பா. ஒருவேளை சுகாசாக்கு அந்த செலிபிரிட்டிஸை பிடிச்சிருந்ததுன்னா அவ்வளவுதான், நான் வேற ஏதாச்சும் யோசிக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சுகாசா காலையில இப்ப தூங்கி எந்திக்கவும் அவன்ல இருந்து கால் பண்ணாங்க, டார்லிங் ஒரு ஏஞ்சல் அங்க மிஸ் ஆகுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை பாராட்டவும், ஓ தேங்க்ஸ் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வா போறா. இது ஒர்க் அவுட் ஆகல. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் பேசி பழகினது இல்லை, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால எரர் வந்தா எந்த தப்போ இல்லை. இதை பத்தி நானும் நிறைய கத்துக்கிட்டு பெர்ஃபெக்டா இதை நான் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நான் ஷோஜா மாங்க பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரீசெண்டா என்னோட டார்லிங் என்னடானா ஒர்க்ல இருந்து பிரேக் கிடைக்கிற டைம் ஃபுல்லா அந்த சோஜா மாங்காவையே படிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அதுல அவர் ரொம்பவும் சீரியஸாவும் தெரியுறாரு. இவர் அதை சீரியஸா பண்ணிட்டு இருக்கும்போது இவரை டீஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சுகாசா வந்து வேணும்னே போனியத்துக்கு நம்ம ஹீரோ தலையில போடுவோம். என் முடியன்னு உனக்கு பார்க்க ஃபிஷ் மாதிரி இருக்கா, டோஸ்ட் டோஸ்ட் ப்ளீஸ் விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோஸ்ட் அவரை தொந்தரவு பண்ணது போதும் அப்படின்னு சுகாசா எடுக்கிறா. இப்பதான் கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. பட் அவர் சீரியஸா சோஜா மாங்காவை படிக்கும்போது இன்னும் எனக்கு அதிகமாக தான் டீஸ் பண்ணணும்னு தோணுது. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா டென்ஷன் ஆயிருவாரு. பட் இந்த டைம்ல நான் அப்படி பண்றது ஏதோ பிரச்சனை இல்ல. டார்லிங் நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்களா, நான் வேணா உங்களுக்கு ஷோல்டர் மசாஜ் பண்றேன் அப்படின்னு சுகாசா சொல்லவும், நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு சொல்றான். ஐயோ எதுக்கு சுகாசா வயித்துல கிச்ச சொல்லாம கொள்ளாம இப்படி பண்ணாதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி ஓகே நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு வா சொல்லிட்டு, டார்லிங் உங்க வயித்துல நான் கிச்சன் கட்ட போறேன் அப்படின்னு கிச்சன் காட்டுறா. திரும்பவும் ஏன் அப்படி பண்ண, ஷோல்டர் மசாஜ் பண்ண வேண்டியதானு கேட்கவும், ஆனா இந்த தடவை நான் சொல்லிட்டு தானே பண்ணேன் டார்லிங் அப்படின்னு வா கேட்கவும், ஐ சுகாசா நீ என்ன வேணும்னே டீஸ் பண்றதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன டீஸ் பண்றனா கண்டுபிடிச்சிட்டீங்களா, சோஜா மாங்கால ரொம்பவே இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு இருந்தீங்களா, அதான் உங்களை டீஸ் பண்ணணும்னு தோணுச்சு, திடீர்னு ஏன் அதுல இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னு வா கேட்கவும், ஒன்னும் இல்லையா நம்ம ஹீரோ சொல்லிட்டு, உங்ககிட்ட அஃபெக்ஷனா நடந்துக்கிட்டு தான் அதை படிக்க ஆரம்பிச்சுன்னு வேட்ட சொல்லவா முடியும் நம்ம ஹீரோ யோசிச்சா. நீங்க எதையோ மறைக்கிறீங்க, மறைக்காம உண்மையை சொல்லுங்க, எனக்கு இந்த 6th சென்ஸ்னு ஒன்று இருக்கு, அது நீங்க எதையோ மறைக்குதுன்னு சொல்லுது அப்படின்னு நம்ம ஹீரோ டாக்குன்னு கிஸ் பண்ணிட்டு, நீங்க ரொம்ப கியூட்டா இருந்தீங்களா அதான் கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, சரி சொல்லுங்க டார்லிங் எதுக்காக அதை படிக்கிறீங்கன்னு கேட்கவும், அது வந்து என்னோட ஃபீலிங்ஸை அடிக்கடி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், அவங்கள எப்படி அஃபெக்ஷனை காட்டுறதுன்னு தெரியல, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் நான் அதை படித்தேன். பட் அந்த மாங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா, அதான் அதை சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ நீங்கள் அதை எனக்காக தான் படிச்சிங்களா, சரி அதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு வா கேட்கவும், திரும்பவும் நீ என்ன டீஸ் பண்ணுறதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை நான் சீரியஸாக தான் கேட்குறேன், எனக்காக எதையாச்சும் சொல்லுங்க டார்லிங் ப்ளீஸ் அப்படின்னு வா கேட்கவும், நீ டீஸ் பண்ணுற மாதிரியே தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உண்மையாக தான் சொல்கிறேன்னு வா கேட்கவும், சுகாசா இந்த யூனிவர்ஸ்லேயே நான் அதிகமாக லவ் பண்ணுறதுன்னா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், இவ்வளோ சாமிங்கான ஒரு விஷயத்தை என்ன பார்த்து சொல்லுவீங்க எது சீட்டிங் அப்படின்னு வா சொல்லவும், அதுக்கு ஏன் கோவப்படுற நம்ம ஹீரோ கேட்கறான். சரி எந்த லெவலுக்கு லவ் பண்றீங்க அப்படின்னு வா கேட்கவும், நீ எல்லா விதத்திலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்க, நீ தான் பெர்ஃபெக்ட் கியூட்னு நான் நினைக்கும் போது பட் ஒவ்வொரு தடவையும் அதை விட நீ கியூட் ஆகிட்டே போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். என்ன சுகாசா உன்னை பார்த்தா ஏதோ நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது, உனக்கும் நாசாக்கும் ஏதாச்சும் நடந்துதான் நாமே கேட்கவும், ஒன்னும் இல்லையே வா சொல்றா. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கவும், நீ சுகாசா கூட சேர்ந்து என்னைக்காச்சும் குளிச்சிருக்கியான்னு கேட்கவும், மென்ஸ் பாத்ரூம்ல நீ என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கறான். இதுக்கு முன்னாடி நான் பார்க்காததையா புதுசா பாத்திர போறேன், சரி சொல்லு அப்படின்னு சொல்லி கனாமே கேட்கவும், என்னோட பழைய வீட்டுல பாத்ரூம் கிடையாது, புதுசா நாங்க போக போற வீட்டுல பாத்ரூம் இருந்தா ஒன்னா குளிக்க வாய்ப்பு இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ உனக்கு அதுல விருப்பம் இருக்கு அப்படிதானே, நீங்க ஹாட் ஸ்பிரிங் போனப்ப கூட கண்டிப்பா ஒரே பாத்ல ஒன்னா குளிச்சிருப்பீங்க, இப்ப கஸ்டமர்ஸ் எல்லாம் வர இல்ல, காசா உமன்ஸ் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா, நீ வேணா அங்க போறியான்னு கேட்கவும், உண்மையாவா சொல்ற நம்ம ஹீரோ கேட்கவும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம நான் பாத்துக்கிட்டேன், பட் இந்த வால் மட்டும் சவுண்ட் ப்ரூஃப் கிடையாது சரியான்னு சொல்லவும், நீ நினைக்கிற மாதிரிலாம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், சரி ஓகே நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன டார்லிங் ஓகே சொல்லிட்டீங்கன்னு சுகாசா வாய்ஸ் கேக்குது. ஓ சுகாசா நீ இதை கேட்டுட்டு தான் இருக்கியான்னு கேட்கவும், என்னோட பெர்மிஷன் எல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சுகாசா கேட்கவும், அப்போ உனக்கு இதுல விருப்பம் இல்லையான்னு கனாமே கேட்கறா. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் ஓகே தானே வா சொல்லவும்,
அப்புறம் என்ன பெர்மிஷன் கிடைச்சிருச்சு போய் என்ஜாய் பண்ணு நாசா அப்படின்ட்டு கனாமே இப்ப அங்க இருந்து கிளம்புறா. ஒரு ஹாப்பியான ஃபேமிலி தான், வேர்ல்ட் பீஸை லீட் பண்ண அதுக்காக வச்சு நான் இதை பண்ணி ஆகணும். சுகாசா நான் வரலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் அவளும் சரி அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ இப்ப உமன்ஸ் பாத்குள்ள என்ட்ரு ஆகுறான். ஹாட் ஸ்ப்ரிங்க்கு அப்புறமா இப்போ தான் இப்படி ஒன்றா இருக்கோம்ல நம்ம ஹீரோ சொல்லவும் ஹாட் ஸ்ப்ரிங் மாதிரி கிடையாது, இந்த இடத்துல வாட்டர் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ என்னோட ஸ்கின் எல்லாம் தெரியும், இந்த மாதிரி பார்க்காதீங்க நம்ம வெக்கப்படவும். ஐயோ இந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், விட்டா நான் கத்திருப்பேன் போலியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். நம்ம சத்தம் போட்டால் யாருக்காச்சும் கேட்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ கிட்ட போய் அவளை கிஸ் பண்ணியிருந்தான். கிஸ் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணுவீங்களா டார்லிங் அப்படின்னு வா கேட்கவும், சாரி உனக்கு அதில் விருப்பம் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், விருப்பம் இல்லாமையே நான் உங்களை கிட்ட நெருங்க விடுவேன் அப்படின்னு வா கேட்குறா. அவளுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கொஞ்சம் திரும்புறீங்களான்னு வா கேட்கவும், சரி நம்ம ஹீரோவை திரும்பிக்கிட்டான். சுகாசா இப்போ வெளியே எழுந்துச்சு போய் டவலை கட்டிக்கிடுறா. அதுக்குள்ளே கிளம்பிட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை நான் சாணால போய் உட்கார போகிறேன், நீங்களும் வேணா வாங்க அப்படின்னு வாக்கப்படுறா. விருப்பம் இல்லாமையா கிட்ட விட போறேன்னு வா சொன்னா. இப்போ சாணாக்கு நானும் பின்னாடியே போகணுன்னு வா எதிர்பார்க்கறாளா. அந்த இடம் ஆல்ரெடி ரொம்ப ஹீட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உள்ள போகிறான். கரெக்டாக 5 நிமிஷம் உட்காந்துட்டு வெளியே வந்துருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரூம் டெம்பரேச்சர் வர ரொம்பவே அதிகமாக இருக்கு, ஆல்ரெடி பயங்கர ஹீட்டா இருக்கு, இதுல சுகாசா வர இருக்கிறா. இனிமே ஹீரோ யோசிச்சா ஓ நீங்களும் வந்துட்டீங்களான்னு வா கேட்கிறா. நான் அவன் பக்கத்துல உட்காந்துக்கலாமா நம்ம ஹீரோ போய் உட்காருதான். எனக்கு சாணாதான் ரொம்ப பிடிக்கும்னு வா சொல்லவும், அப்படியா எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்றான். எவ்வளவு நேரம் நீங்க உட்காந்துருப்பேன்னு கேட்கவும், எவ்வளவு நேரம் வேணாலும் நான் உட்காந்துருப்பேன்னு வா சொல்றா. எனக்கான ஒரே சேலஞ்சர்னா அது என்னோட பாடி மட்டும்தான், என் லிமிட்டை நானே சர்பாஸ் பண்ணணும், எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே சாணானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வா சொல்றா. நாங்க 2 பேரும் தனி ரூம்ல இருக்கிறோம், விஷயங்கள் ஹாட்டா நடக்கும்னு பார்த்தா ரூம் தான் ரொம்பவே ஹாட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சுகாசா போயிட்டு தண்ணியை ஊத்தி அந்த ரூம் டெம்பரேச்சரை இன்னுமே அதிகப்படுத்துறா. ஏன் இன்னும் ஹீட் அதிகப்படுத்துற நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பீங்கன்னு கேட்கவும், நார்மலா நான் 5 நிமிஷம் உட்காந்துருப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான். அதுல தான் நீங்க தப்பு பண்றீங்க டார்லிங், அந்த 5 நிமிஷத்தை தாண்டியும் ஹீட்டை நீங்க ரெசிஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு கதவை ஓப்பன் ஆகும், இந்த ஹீட் கூட நீங்க ஃப்ரெண்ட்லி ஆயிரலாம், அப்புறமா இது உங்களுக்கே ரொம்பவும் பிடிச்சு போயிரும் வா சொல்றா. இவ ரொம்பவே சீரியஸா சொல்றாளேன்னு சரி நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்கான். எல்லா கஸ்டமர்ஸும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆயா வந்து கேட்கவும், ஆமா ஆனா விமென்ஸ் பாத்தை யூஸ் பண்ணாத, நாசாவும் சுகாசாவும் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லவும், சரியப்ப நான் மென்ஸ் பாத்தை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு ஆயா சொல்றா. அட நான் இங்கே தூங்கிட்டேனா அப்படின்னு கீங்கா வந்து மென்ஸ் பாத்துல இருந்து எந்திக்கிறான். 30 நிமிஷத்துக்கு மேல ஆகியும் நம்ம ஹீரோக்கு எந்த டோர் ஓப்பன் ஆன மாதிரி தெரியல, ஹீட் அதிகமாக எனக்கு வேர்க்கதான் செய்யுது, சுகாசாக்குமே ரொம்பவும் வேர்க்குது, இப்படியே விட்டா நான் மயங்கிடுவானா அப்படின்னு நம்ம ஹீரோ சுகாசா கையை பிடிச்சிட்டு, ஒருவேளை நான் மயங்கினாலும் கையை பிடிச்சிட்டே நான் மயங்கணும் நம்ம ஹீரோ நினைக்கவும், உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அவளை கிஸ் பண்ணலான்னு போகவும், டார்லிங் ஆல்ரெடி இங்க ஹாட்டா இருக்குன்னு பா சொல்றா. பரவாயில்ல என்னோட டிசைரோட ஹீட்டை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க பிராக்டிஸ் நல்லா ஒர்க் ஆகுது போல வா கேட்கறா. டார்லிங் பார்த்து விட்டா என் டவல் அவுந்துரும் வா சொல்லவும், என்ன பார்த்தா அவனுக்கு எதுவும் பிரச்சனையா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லன்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோவா வா கையை எடுக்கலான்னு போகும்போது அச்சோ பொம்பளை பொறுக்கி அப்படின்னு ஆயாவோட சவுண்ட் கேக்குது. அது ஆயாவோட வாய்ஸ் தானே சுகாசா கேட்கறா. என்ன தைரியம் தான் நீ என்ன பாத்துருப்ப அப்படின்னு வா ஜீங்காவை பார்த்து கத்தவும், நீ எதுக்கு மென்ஸ் பாத்ரூம்குள்ள என்ட்ரான்னு நம்ம கேட்கறான். தப்பு பண்ணிட்டு என்னையவே கேள்வி கேட்கறியா நம்ம கத்திட்டு இருக்கா. இது ரொம்ப மோசம் சுகாசா சொல்லவும், நம்ம விஷயத்தையா சொல்றான் நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல ஆயாவோட சிச்சுவேஷன் சொன்னு சொல்லவும், ஆமா அது உண்மையிலேயே மோசம் தான் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல சில முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.